Hi, hello, welcome back to my YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கான editorial analysis ஜூன் 13க்கான editorial analysis பார்க்க போகிறோம். If we go to the topic, இது வந்து ஒரு easy editorial தான். There is no difficulty in this editorial, but we have to carefully have to learn this editorial. Okay? டாபிக் பாருங்க, ஐ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் சந்திரபாபு நாயுடு ஆஸ் ஆந்திரா சீஃப் மினிஸ்டர். ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா நேற்று ஆந்திர பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் சந்திரபாபு நாயுடு வந்துட்டு பதவியில் வந்துட்டு அந்த பதவி ஏற்றுட்டார். ஸோ அதை பற்றி தான் இந்த எடிக்டோரியல் இஸ் டிஸ்கஸிங். ஓகேவா? ஸோ கீழே பாருங்க, மிஸ்டர் நாயுடு மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் கிரியேட்டிங் ஜாப்ஸ் வைல் கண்டினியூங் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். இந்த சென்டென்ஸ் பார்த்தா இதில் வந்து தப்பு இருக்க மாதிரி இருக்கும். வயல் என்பது இங்கே கன்ஜங்ஷனாக வந்திருக்கு. கன்ஜங்ஷன் கிளாஸிங் தானே கனெக்ட் பண்ணும். பட் ஆனால் இங்கே எங்கே கிளாஸ் இருக்குது, இதை பார்த்தா ஒரு ஃப்ரேஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். we have to split the sentence. மிஸ்டர் நாயுடு மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் கிரியேட்டிங் ஜாப்ஸ் while must focus on continuing welfare schemes. அந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சு படிக்கணும். அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இங்கே வந்துட்டு ஒரே லைனில் கண்டினியூங் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு கரெக்டான சென்டென்ஸ், பட் நம்ம பார்க்கும்போது தப்பான மாதிரி இருக்கும். ஓகேவா? இது எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, மிஸ்டர் நாயுடு மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் creating jobs while must focus on continuing welfare schemes. ஸோ இந்த மாதிரி எடுத்தால் தான் நம்மளுக்கு மீனிங் கன்வே ஆகும். ஓகேவா? வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், ஸோ இந்த மாதிரி எடுத்து பார்க்கணும். வயல்ன்றது ஒரு கன்ஜங்ஷனாக வந்திருக்கு. பேசிக்கலி வயல்ன்றது பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணோம், நெகட்டிவ் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணோம், நெகட்டிவ் கனெக்ட் பண்ணோம், பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணோம். இங்கே கிரியேட்டிங் ஜாப்ஸ் என்பது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூங் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்பது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுறது இங்கே வயலுக்கு பதிலாக அண்டு கூட போடலாம். ஓகேவா? ஸோ பேசேஜ்குள்ளே போகலாம். With the Telugu Desam party leader Nara Chandrababu Naidu having taken oath as Andhra Pradesh Chief Minister for a record fourth time, the expectation is that this will bring to an end the vacillations over several policy decisions that have plagued the state and its economy. ஓகேவா? இப்படின்னு முடிக்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்க, சென்டென்ஸ்க்கான மீனிங் புரிஞ்சுக்கோங்க. தெலுங்கு தேசம் பார்ட்டியோட லீடர் தான் சந்திரபாபு நாயுடு. அவர் பார்த்தீங்கன்னா உறுதிமொழி எடுத்திருக்காரு. எதுக்கு? ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர்ஸாக அவர் வந்து பதவியில் அமரும் போது அந்த உறுதிமொழி எடுத்திருக்காரு. 4வது முறை, 4th டைம் ஹேஸ் பீன் எலக்டிங் ஆஸ் அன் சீஃப் மினிஸ்டர். என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறாங்கன்னா, இட் வில் எண்ட் அண்ட் வேசிலேஷன் ஓவர் செவரல் பாலிசி டிசிஷன்ஸ். ஓகேவா? ஒரு சில பாலிசி டிசிஷன்ஸ் வந்து அங்கே வேஸ்லேட் ஆகிட்டு இருக்கு. வேஸ்லேஷன்னா ப்ராப்பரான ஒரு ஸ்டெடினஸ் இல்லாமல் இருக்குது, லேக் ஆஃப் எபிலிட்டி இல்லாமல் இருக்குது. ஸோ இவர் பதவியில் வந்து உக்காந்துட்ட பிறகு அந்த வேசிலேஷன்றது எண்ட் ஆகிடும். ஓகேவா? இனி அந்த வேசிலேஷன் இருக்காது, ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஒரு டிசிஷன்ஸ் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இருக்குன்றது மீன் பண்ணுது. ஆக்சுவலி இந்த செவரல் பாலிசி டிசிஷன் பார்த்தீங்கன்னா பிளக்குடுன்னு ரொம்ப நாளாக நீண்டுட்டு வந்துட்டு இருக்கு அந்த ஸ்டேட்டில். அந்த எக்கானமி அதை டேமேஜ் பண்ணுறது. ஸோ இவர் பதவியில் வந்து உக்காரதுனால இந்த விஷயன்றது ஆக்சுவலி எண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸோட மீனிங் கன்வே பண்ணுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸில் பாருங்கள், வித் தெலுங்கு தேசம், வித் என்பது ப்ரொபோசிஷன், தெலுங்கு தேசம் பார்ட்டின்றது ஒரு அட்ஜெக்டிவ், பார்ட்டி லீடர் என்றது ஒரு அட்ஜெக்டிவ், சந்திரபாபு நாயுடுன்றது ஒரு ப்ரிப்போசிஷன் ஆப்ஜெக்ட், இது வந்து ஒரு நவுனாக வந்திருக்கு. ஓகேவா? ஹேவிங் டேக்கன் என்பது ஒரு பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். இது வந்து ஒரு ஃபைனைட் வேவே கிடையாது. பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, இது ஃபைனைட் வெப் கிடையாது. ஹேவிங் பின்னாடி V3 வந்ததுன்னா அது வந்து ஒரு நான் ஃபைனைட் வெப். இது ஃபைனைட் வெப்பே கிடையாது. ஹோர் ஆஸ்
having taken what oath என்பது ஒரு அகைன் ஒரு ஆப்ஜெக்ட் ஆஸ் ப்ரப்போசிஷன் ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் ப்ரப்போசிஷன் ஆப்ஜெக்ட் ஃபார் ப்ரப்போசிஷன் ரெக்கார்ட் ஃபோர்த் டைம் என்பது ப்ரப்போசிஷன் ஆப்ஜெக்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் வெர்பே இருக்காது. ஸோ இந்த சென்டென்ஸ் ஆக்சுவலி ஒரு ஃப்ரேஸ். இது நம்ம என்ன நினச்சிப்போம், இது வந்து ஒரு கிளாஸ் நினச்சிப்போம். இது ஆக்சுவலி ஒரு ஃப்ரேஸ். அதனால தான் தெலுங்கு தேசம் பார்ட்டி லீடர் ஹேவிங் டேக்கன் என்றது ஒரு பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். இது வந்து ஒரு நான் ஃபைனைட் வெர்ப். இதை ஃபைன் வெர்பாக எடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக இந்த ஹேவிங் டேக்கன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நவுன் ஆக்ஷன் பண்ணும். பக்கத்தில் இருக்க நவுன் என்ன, சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு தான் ஆக்ஷன் பண்ணுறாரு, உறுதிமொழி எடுக்கிறார், ஓர்த் என்ற ஒரு உறுதிமொழி எடுக்கிறார். ஓகேவா? ஸோ இந்த ஹேவிங் டேக்கன் எதையும் கனெக்ட் பண்ணோம். இந்த ஃப்ரேஸையும் இந்த கிளாஸையும் கனெக்ட் பண்ணுது. எது கிளாஸ் தான்? இந்த எக்ஸ்பெக்டேஷன் இஸ், இதுதான் கிளாஸ். ஓகேவா? எக்ஸ்பெக்டேஷன் இஸ்னா ஆகுது இல்லையா? இஸ் என்பது இங்கே ஃபைனைட். அதுதான் கிளாஸ். த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் தட். அகைன் தட்டில் இதிலிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு மெயின் கிளாஸாக இருக்குது. தட் திஸ் வில் பிரிங் டு எண்ட் அண்ட் ஆஸ்பிரேஷன் ஓவர் செவரல் பாலிசி டிசிஷன் என்றது ஒரு சப் கிளாஸாக இருக்குது. ஓகேவா? இங்கே தட் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தட் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுனாக வந்திருக்கு. இந்த தட் எதை குறிக்குது? செவரல் பாலிசி டிசிஷனை குறிக்குது. இந்த தட் இங்கே தட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் கன்ஜங்ஷனாக வந்திருக்கு. இங்கே தட் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுனாக வந்திருக்கு. ஸோ சென்டென்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணால் தான் சென்டென்ஸோட மீனிங்ன்றது கன்வே ஆகும். இல்லைன்னா நிறையா டவுட் நம்மளுக்கு ரைஸ் ஆகும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். த கிராண்ட் செரமனி சா Prime Minister Narendra Modi and several National Democratic Alliance partners in attendance. பார்த்தீங்கன்னா இந்த விழா நடந்திருக்கு. இந்த விழாவை யாரெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் என்டிஏல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த விழாவில் கலந்து கொண்டு இருக்காங்க. ஆஸ் ஆன்டிசிபேட்டட் டாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹேஸ் பின் அக்கார்டட் டு மிஸ்டர் நாயுடுஸ் அன்ஃபினிஷ்ட் ஃபிலிம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்டிசிபேட்டட்னா ஒரு ப்ரிடிக்ஷன், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இமேஜினேஷன். எல்லாரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருப்பாங்களே, இவர் நாயுடு வந்துட்டார்னா இவர் என்ன பண்ண போகிறாரு ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அவங்க கணிச்ச மாதிரி அவங்க ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே அவரோட டாப் ப்ரையாரிட்டி வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. அக்கார்டர்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டிருக்கு. என்ன அவரோட டாப் ப்ரையாரிட்டினா, அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அன்ஃபினிஷ்டு ட்ரீம் இருக்குது. அது என்னன்னா அமராவதி இருக்கு இல்லையா? ஸோ அமராவதி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசோட ஸ்டேட் கேபிட்டல்ஸ் வந்து நிறையா இருந்தது. மீன்ஸ் லைக் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தார். அவர் வந்து தனித்தனி கேபிட்டல் வச்சுருந்தார். எக்கானமிக்கு தனி கேபிட்டல், கவர்னன்ஸ்க்கு ஒரு கேபிட்டல், அந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்டேட்லேயே 3 கேபிட்டல் வரைக்கும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தார். ஸோ அவருக்கு சந்திரபாபு நாயுடுக்கு வந்து அந்த விஷயன்றது பிடிக்கல. ஓகேவா? ஸ்டேட்டுக்கு ஒரு கேபிட்டல் இருக்கிறது தான் நல்லதாக இருக்கும். இவர் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அந்த விஷயங்கன்ற அவர் பண்ண விஷயங்கள் அவருக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர்னா அமராவதி வந்துட்டு வேர்ல்ட் கிளாஸ் கேபிட்டலாக மாற்றணும். ஓகேவா? ஸ்டேட்டோட கேபிட்டலுமே வந்துட்டு ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அமராவதி தான். அது மட்டும் இல்லாமல் இதை வேர்ல்டு கிளாஸ் கேபிட்டலாக மாற்றணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ட்ரீம் இருந்திருக்கு. ஸோ அந்த ட்ரீம்ன்றது வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு, அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. நெஸ்டட் பிட்வீன் 2 ஆந்திரா. அது மட்டும் இல்லாமல் குண்டூர், விஜயவாடா இந்த 2 சிட்டிஸுமே கூட வேர்ல்டு கிளாஸ் கேபிட்டலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ட்ரீம் இருக்குது. இந்த விஷயமும் கூட அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? அந்த பேங்க்ஸ் ஆஃப் த கிருஷ்ணா அப்படின்னா கிருஷ்ணா ரிவர் பக்கத்தில் இருக்கிறது இல்லையா? ஸோ அதனால் பேங்க் ஆஃப் கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறார். அர்த்தம். Mr. Naidu has already indicated that he would revitalize this project that was stalled by his predecessors. அதான் YS ஜெகன்மோகன் ரெட்டி. அதாவது அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, நான் வந்து பதவியில் வந்தேன் அப்படின்னா இந்த விஷயத்தை எல்லாமே வந்து ரீவிட்டலைஸ் பண்ணுவேன். ரீவிட்டலைஸ்னால் அந்த விஷயத்தை நான் திருப்பி எடுத்து அதை ஒரு புதுப்பிக்கிற மாதிரி ரிவைவ் பண்ணுவேன் அந்த மாதிரி. ஸோ ஆல்ரெடி இந்த விஷயம் வந்துட்டு அவர் ஓட்டிங் கேட்கும் போதே இந்த விஷயத்தெல்லாம் பற்றி கேட்டு தான் வந்து ஓட்டிங் கேம்பெயினில் ஓட் கேட்டிருக்காரு. அண்ட் தட் ப்ராஜெக்ட் ஸ்டால்டுனா டிலே ஆகிட்டே இருந்தது. ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கும்போது வேர்ல்டு கிளாஸ் கேபிட்டல் அமராவதி வேர்ல்டு கிளாஸ் கேபிட்டலாக மாற்றுறதுக்கு அவர் எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் இல்லாமல் டிலே பண்ணிகிட்டே இருந்தார். நான் வந்தேன்னா இந்த விஷயத்தை நான் நடத்தி காட்டுவேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் நாயுடு எடுத்து வின் பண்ணியிருந்திருக்காரு. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்த சென்டென்ஸ், it would be imperative however to enact a law on capital region to settle the matter as flip-flops over a capital for a large state such as Andhra Pradesh have been to the determinant of governance, economy, business and psychological development for the people or reeling from loss of etiquette. அதான் சொன்னேன் இல்லையா, ப்ரீவியஸ் ஆட்சியில் இருந்தது ஜெகன்மோகன் ரெட்டி. அவர் பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியா கேபிட்டல் வந்துட்டு அலைன்ஸ் பண்ணாரு. இப்ப கவர்னன்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டேட் கேபிட்டல் ஒண்ணு, எக்கனாமிக்கு ஸ்டேட் கேபிட்டல் ஒண்ணு, பிசினஸ்க்கு வந்துட்டு ஸ்டேட் கேபிட்டல் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கேபிட்டல் தனித்தனியா வந்துட்டு அலைன்ஸ் பண்ணறதுனால, நெறைய வந்து குளறுபடிகள் வந்துட்டு ஏற்பட்டுது. இங்க ஆத்தர் என்ன சொல்றாரு, இட் இட் வுட் பி இம்பரேட்டிவா இருக்கணும். இம்பரேட்டிவ்னா ஆர்டர் பண்ணணும். கமாண்ட் பண்ணணும். எதுக்குன்னா, இந்த மாரி விஷயங்கள் தனித்தனியா அ வந்துட்டு ஒரு ஸ்டேட் இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ஒரு கேபிட்டல்ன்றது அக்செப்டபிள். மோர் தென் ஒன் கேபிட்டலா ஆகுறதுக்கு ஸ்டேட்டே வந்து டிசிஷன் எடுத்திருக்காங்க இல்லையா? அந்த மாரி எடுக்கக்கூடாத கூடா எடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு லாவே எனாக்ட் பண்ணணும். அப்பதான் இந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுக்க மாட்டாங்க. அ நெறையா கேபிட்டல்ஸ வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஃபிளிப் ஃப்ளாப் ஓவர் கேபிட்டல் ஃபார் அ லார்ஜ் ஸ்டேட். ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னா வந்துட்டு ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருப்போம். ஆனா அந்த அந்த விஷயம் வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்தினால அப்படியே ஃபுல்லா வந்து ட்ராப் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நம்ம உங்க ஊருக்கு போறோம்னு சொல்லி பிளான் பண்றோம் அப்படின்னா, அன்னைக்கு மழை பெய்யுது, புயல் வருதுன்னா, அந்த அந்த பிளான் ஃபுல்லாவே வந்துட்டு ட்ராப் ஆயிடுது இல்லையா? அதுதான் ஃபிளிப் ஃப்ளாப்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் நடந்ததுனால மத்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எதையுமே வந்து நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால தான் இந்த மாரி ஆந்திர பிரதேஷ் பீன் டு தி டிட்டர்மினன்ட் ஆஃப் அதனால என்ன ஆயிடுச்சு, இந்த கவர்னன்ஸும் டேமேஜ் ஆயிடுச்சு, எக்கானமியும் டேமேஜ் ஆயிடுச்சு, பிசினஸும் டேமேஜ் ஆயிடுச்சு. டிட்டர்மினன்ட்டா ஒரு விஷயம் ஹார்ம்ஃபுல் ஆகுறது, இல்ல டேமேஜ் ஆகுறது. ஓகேவா? ப்ரீவியஸ்ல ஹைதராபாத், விசாகப்பட்டினம் அந்த மாரியான விஷயங்கள்லாம் அந்த மாரியான டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே அவர் வந்துட்டு கேபிட்டல்ஸா அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி. அதுல பீப்பிளுக்கு மிகப்பெரிய லாஸ். ஆல்ரெடி பீப்பிள் இஸ் ரீலிங் ஃப்ரம் லாஸ் ஆஃப் இட். அதுல அந்த கஷ்டத்துலருந்து இன்னும் திரும்பாம இருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துட்டு போற்றுவிக்க வைக்கிற மாரி கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் இஸ் டெல்லிங். ஓகேவா? ரைட். அண்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. The chief minister must also address environmental concerns for the Krishna due to the impending and rapid urbanization. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு இருக்காரு. ஆல்சோ கிவ் அன் இம்பார்ட்டன்ஸ். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும்? என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் ஃபார் த கிருஷ்ணா. ஏன்னா கிருஷ்ணா நதி பக்கத்தில் நிறைய ரேபிட் அர்பனைசேஷன் நகர்மயமாகுதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா ரிவரையே வந்து நிறைய டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அந்த என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் இருக்கும் இல்லையா? சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படுத்தாத அளவுக்கு இருக்கிற மாதிரி அவர் சில விஷயங்கள் எல்லாமே அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த சென்டென்ஸ்ல சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த பேசேஜ் பாருங்க. Mr. Naidu is waived as a corporate urbanizer focusing on building cities, largely neglecting agriculture and allied sectors. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப மக்கள் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, மிஸ்டர் நாயுடு எப்படிப்பட்ட ஒரு பெர்சன் சொல்லிட்டு கேட்டோன்னா, அவர் வந்து ஒரு கார்ப்பரேட் அர்பனைசர் தான் சொல்லுவாங்க. அவர் வந்து பில்டிங் சிட்டீஸ்லாம் வந்து நகரமயமாக்குதல், அர்பனைசேஷன் பண்றத ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாரு. அக்ரிகல்ச்சர் அது ரிலேட்டடான அலைட் செக்டார்ஸ நெக்லெக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பீப்பிள் சொல்றாங்க. ஓகேவா? While he has been rightly credited for Hyderabad's emergence as an IT power center, he must have made good his promise to Andhra farmers to lift them out of stagnation and poverty. ஆக்சுவலி இது உண்மையான ஒரு விஷயம் தான். ஏன்னா, ஹைதராபாத் ஹைதராபாத்தோட எமர்ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐடி பவர் சென்டரா இருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னா, மிஸ்டர் நாயுடு ஆட்சியில பண்ண அவர் எடுத்த அந்த திட்டங்கள் எல்லாமே தான். அதன் மூலியமா தான் பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி பவர் சென்டரா இருக்கு. அதுக்கான கிரெடிட் பார்த்தீங்கன்னா, அவருக்கு தான் போய் சேரும். பட் ஆனா, அவர் வந்துட்டு ஆந்திர பிரதேஷோட ஃபார்மர்ஸ்க்கு ஒரு சில ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு ஆட்சிக்கு வந்தா, நான் வந்துட்டு அங்க ஆந்திர பிரதேஷ்ல இருக்க ஃபார்மர்ஸ் வந்து லிஃப்ட் அவுட் பண்ணுவேன். மேல கொண்டுட்டு போவேன். எதுலருந்து மேல கொண்டு போவேன்? ஸ்டக்னேஷன்ஸ், பாவர்ட்டிலருந்து மேல கொண்டுட்டு போவேன். ஸ்டக்னேஷனுக்கான மீனிங் ஒரு விஷயம் க்ரோவ் ஆகாம அப்படியே இருக்கும். ஸ்டக்னேட்டட் பிளான்ட்ன்னுவாங்க. ஸ்டக்னேட்டட் பிளான்ட்னா பிளான்ட் துள்ளி கூட வளராது. அப்படியே இருக்கும். ஓகேவா? இப்ப 1 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் பார்த்தாலும் அதே லெவல்ல தான் இருக்கும். வேற எந்த ஒரு க்ரோவுமே இருக்காது. அது ஸ்டக்னேஷன். பாவர்ட்டினா பஞ்சம். ஸோ இந்த பஞ்சத்திலேருந்து உங்கள நான் மீட்டிடுவேன் அப்படின்னு கேட்டு தான் ப்ராமிஸ் பண்ணி தான் வோட்டிங் வாங்கியிருக்காரு பீப்பிள் கிட்ட இருந்து. இண்டீட் implementing the Super 6 promises in the manifesto of NDA alliance in the state was an annual 20,000 input cost for the farmer. இப்போ வந்துட்டு தேர்தல்
எலெக்ஷன்ஸ் கேம்பெயினில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ப்ராமிஸ் பண்ணுவாங்கல்ல. இவரும் வந்து சூப்பர் சிக்ஸ் ப்ராமிசஸ் பண்ணியிருக்காரு. அதில் ஒன்று அப்படி தான். அப்படி என்னன்னா, என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஃபார்மருக்கு ஆனுவல் அந்த ஃபார்மர் பார்த்தீங்கன்னா, அவன் வந்துட்டு அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் எடுத்து இனிஷியேட் பண்ணி நடத்தி முடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்மருக்கு மட்டுமே ரூ. 20,000 ஆகும். ஓகேவா? வாஸ் அன் ஆனுவல் ஒரு ஃபார்மருக்கு வந்துட்டு ரூ. 20,000 ஆகும். அந்த ரூ. 20,000 வந்துட்டு நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? தி மேனிஃபெஸ்டோ ஆஃப் இந்தியா ஏர்லைன்ஸ் இந்த ஸ்டேட் வாஸ் அன் ஆனுவல். அந்த ரூ. 20,000 வந்து நான் ஃபார்மருக்கு குடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராமிஸ் பண்ணி தான் வோட்டிங் எலெக்ஷன்ஸே வந்து ஆக்சுவலி வந்துட்டு அவர் வாங்கியிருக்காரு. இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டிங் என்பது V1ING. ஓகேவா? V1ING நவுனா வந்திருக்கு. இது ஆக்சுவலி ஜெரண்ட். இது ஆக்சுவலி என்னது ஜெரண்ட். ஜெரண்ட் எப்பவுமே என்ன ஆகும், சிங்குலர் வேர்ப் தான் இருக்கும். இங்கே இதோட வேர்ப் ஜெரண்டோட வேர்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ப்ரப்போசிஷன். இது ப்ரப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ஆஃப் ப்ரப்போசிஷனல் NDA ப்ரப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். இன் ப்ரப்போசிஷனல் ஸ்டேட் ப்ரப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். வாசு தான் அதோட ஃபைனட் வேர்பு. இங்கே வேர்னு போட்டு சென்டென்ஸ் வந்திருந்தால் அது ஆக்சுவலி தப்பாக இருக்கும். ஏன்னா இம்ப்ளிமெண்டிங் என்பது ஒரு ஜெரண்ட் ஆல்வேஸ் டேக் சிங்குலர் வேர்ப். ஓகேவா? But Andhra's agriculture sector, much like the rest of the country, requires a systematic approach to increasing farmers' incomes, generating sustainable livelihoods, reducing food waste by expanding cold storage supply chain facilities, increasing output efficiency by implementing climate smart farming practices. பட் ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஃபார்மருக்கு ஆண்டுக்கு ரூ. 20,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் ஆந்திராவோட அக்ரிகல்ச்சர் செக்டரை பார்க்கும்போது ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரியில் இருக்க ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸையும் ஆந்திராவோட அக்ரிகல்ச்சர் செக்டரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆந்திராவோட அக்ரிகல்ச்சர் செக்டர் ஆக்சுவலி ரெக்வயர்ஸ் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் ஒன்று தேவைப்படுது. எதுக்கு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்னா, ஃபார்மர்ஸோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் தேவைப்படுது. சஸ்டைனபிள் லிவ்லிவுட்ஸ் நிலையான அவங்க வந்து அவங்களோட வாழ்வாதார நிலையாக இருக்கிறதுக்கு ஒரு சஸ்டைனபிள் லிவ்லிவுட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. அப்புறமா ரெடியூசிங் ஃபுட் வேஸ்ட் பை எக்ஸ்பேண்டிங் கோல்டு ஸ்டோரேஜ் சப்ளை செயின் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இது எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதனால தான் அவங்க வந்து ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இம்ப்ளிமெண்டிங் கிளைமேட் ஸ்மார்ட் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே ஆந்திராவோட அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ்க்கு தேவைப்படுது ஆக்சுவலி. ஓகேவா? ஆந்திராவோட அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ்க்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தேவைப்படுது. வென் கம்பேர் டு அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆஸ் எ ஃபியூச்சரிஸ்டிக் லீடர், ஃபியூச்சரிஸ்டிக்னா வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்ட் அண்ட் மாடர்னாக இருக்கக்கூடிய பர்சன், லைக் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கக்கூடிய ஒரு பர்சனை தான் ஃபியூச்சரிஸ்டிக் லீடர். ஆஸ் இவர் ஆத்தர் டெல்லிங் தட் மிஸ்டர் நாயுடு இஸ் ஏ ஃபியூச்சரிஸ்டிக் லீடர் அப்படின்றாரு. ஒன் வுட் ஹோப் மிஸ்டர் நாயுடு வுட் டேக் திஸ் கியூஸ். நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்பலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் லீடராக இருக்கிறதுனால நான் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கலாம். ஈ கேன் டேக் திஸ் ஆஸ் எ க்யூவாக எடுத்துப்பார். க்யூனா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு கொஷினுக்கு ஆன்சர் தெரியல, எனக்கு க்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் என்ன பண்ணுவோம், ஒரு க்யூ வேர்டை வச்சு நம்ம அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரினா க்யூவுக்கான மீனிங் ஒரு வேர்டு இல்லைனா ஆக்ஷன். அதை வச்சு நம்ம வேறு ஒரு ஆன்சரோ ஒரு 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 விஷயத்தை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சந்திரபாபு நாயுடு வந்து ஃபியூச்சரிஸ்டிக் லீடராக வந்துட்டு அந்த ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கோ அதெல்லாமே எடுத்து அதை க்யூவாக எடுத்து அவர் செயல்பட்டனா இன்னும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு தலைவராக அவர் மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தர் இஸ் டெல்லிங். பட் மோஸ்ட் ப்ரெஸ்ஸிங் கன்சர்ன் இதில் இருக்கிறதுல மோஸ்ட் ப்ரெஸ்ஸிங் கன்சர்ன் என்ன பார்த்தீங்கன்னா, முக்கியமாக மக்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா கிரியேட்டிங் ஜாப்ஸ், கண்டினியூயிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோவன்ஸ் அண்ட் அதர் வெல்ஃபேர் மெஷர்ஸ் பிகன் பை ப்ரிடாசஸர். ஆக்சுவலி அவரோட ப்ரிடாசஸர் இதுக்கு முன்னாடி ஆட்சி புரிஞ்சவர்கள், ஜெகன்மோகன் ரெட்டி அவருக்கு முன்னாடி ஆட்சி புரிந்தவர்கள், இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே வந்துட்டு இது ஒரு மோட்டிவாக இருக்குது. அது வந்து ஜாப்ஸ் கிரியேட் பண்ணணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோவன்ஸ் அங்கே வேலை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இளைஞர்களுக்கு அலோவன்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறமா அதர் வெல்ஃபேர் மெஷர்ஸ் இதெல்லாமே அவங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் அவங்களோட டாப் ப்ரியாரிட்டியாக இருந்திருக்கு. இவருக்கும் அதுதான் வந்துட்டு டாப் ப்ரியாரிட்டியாக இருக்கும்.
இருக்கணும் அப்படின்றாரு. ஒன்லி திஸ் வில் இன்ஸ்பயர் ஃபெய்த் இன் திஸ் கவர்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ். இப்ப இந்த 3 விஷயம் கிரியேட்டிங் ஜாப்ஸ், கன்டினியூயிங் அன்எம்ப்ளாய்மென்ட் அலோவன்ஸ் அண்ட் அதர் வெல்ஃபேர் மெஷர்ஸ் இந்த விஷயத்துக்கு அவர் நிறைய இம்பார்ட்டன்ஸ் குடுத்தா மட்டும் தான், பீப்பிள் வில் இன்ஸ்பயர்ட் ஹிம் அண்ட் ஹேவ் ஃபெய்த் ஆன் ஹிஸ் கவர்னன்ஸ் அண்ட் கவர்மெண்ட். அவரோட கவர்மெண்ட் மேல ஒரு நம்பிக்கை வைப்பாங்க. அவரோட கவர்னன்ஸ் மேல ஒரு நம்பிக்கை வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் இஸ் கன்க்ளூடிங். இட் இஸ் a very easy editorial. பட் டெய்லி ஹேவ் டு லேர்ன் எடிக்டோரியல். அட்லீஸ்ட் ஒரு எடிக்டோரியல் நம்ம படித்து ப்ராக்டிஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அதில் என்னென்ன வேர்ட்ஸ் வருது, நான் ஃபைனட் வெர்ப் எப்படி வருது, கன்ஜங்ஷன் எப்படி வருது, ஃபைனட் வெர்ப் எப்படி வருதுன்றது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ வொக்காப்ஸ் பார்த்துக்கோங்க. வேசிலேஷன் தான் இங்கிட்ட அங்கிட்ட அலைமோதிக்கிட்டே இருக்கிறது. ஸ்டெடினஸ் இல்லாமல் இருக்கிறது அதான் வேசிலேஷன்னுவாங்க. ப்ளக்குனா நீண்ட நாளாக ப்ளக்குடு டிசீஸ்னுவாங்க. ப்ளக்குடு டிசீஸ்னால் ஒரு விஷயம் ப்ரொலாங்டாக கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறது. ஆன்டிசிபேட்டட்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இமேஜினேஷன்ஸ், ப்ரிடிக்ஷன்ஸ், அதுதான் ஆன்டிசிபேட்டட். அக்கார்டர்னா அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறது. நெஸ்ட்லட் அப்படின்னா ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு பொசிஷனில் போய் நம்ம வந்துட்டு இருக்கிறது. ஓகேவா? ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு கம்ஃபர்ட் ப்ரொடெக்டட் பொசிஷனில் போய் ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா? அதை நெஸ்டல்ட் அப்படின்னுவாங்க. இண்டிகேட்டர்னா குறியிடுவது. இண்டிகேட்டர்னா ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் வந்துட்டு வச்சு கம்பேரிசன் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்குது, இதனால் இந்த மாதிரியான கான்சிக்வன்சஸ் வரும்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? அது இண்டிகேட்டர். ரீவெட்டலைஸ்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு எனர்ஜலைஸ் பண்ணுறது. லைக் ஒரு விஷயத்த வந்துட்டு லைக் மாற்றி அமைப்பது. அதுதான் வந்துட்டு ரீவெட்டலைஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸ்டால்ட் அப்படின்னா வந்துட்டு டிலே பண்ணிக்கிட்டே இருக்குது. ரீலிங்னா வந்துட்டு வெரி ஷாக்கிங்காக இருக்கிறது. டிட்டர்மினன்ட்னா ஹார்ம்ஃபுல் டேமேஜாக இருக்கிறது. டேம்பினர்னா லெஸ் ஆக்டிவிட்டி, லெஸ் எக்ஸைட்டிங், லெஸ் என்ஜாயபிள். அண்ட் இம்பெண்டிங் அப்படின்னா வந்துட்டு அன்பிளசண்ட்டாக இருக்கிறது, அன்வான்டான ஒரு விஷயத்த இம்பெண்டிங்னுவாங்க. ஸ்டெக்னேஷன்ஸ்னா குரோத்தே இல்லாமல் இருக்கும். பாவர்ட்டினா பஞ்சம். அண்ட் ஃபியூட்டரிஸ்டிக்னா லைக் ரொம்ப மாடர்ன் அட்வான்ஸ்டாக இருக்க நாலேஜ் இருக்கும் இல்லையா? அதான் வந்து ஃபியூட்டரிஸ்டிக். க்யூன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு க்யூ கொடுத்தா நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன். கீவேர்ட்ஸ். க்யூனா என்னது? கீவேர்ட்ஸ். அண்ட் பிரிடாசஸ்னா முந்த காலத்தில் முன்னாடி ஆட்சி புரிஞ்சவங்க பிரிடாசஸ்ன்னுவாங்க. ஸோ ஒரு தடவை எடிட்டோர் நல்லா படிச்சுக்கோங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன். அடுத்த ஒரு எடிட்டோரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.